கோவை பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்தனர். அடங்காத அந்த யானையை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். இப்போ அந்த காட்டு யானையை பிடிப்பதற்காக கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கிறது. அங்குள்ள நிலவரம் என்ன? பதிவு செய்யுங்க நேசராஜ். நாம் தற்பொழுது இந்த வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பண்ண தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தற்பொழுது சாடிவயல் பகுதியிலிருந்து கும்கி யானை பாரி கொண்டு வரப்பட்டது. இந்த கும்கி யானையை அந்த காட்டு யானையை பிடிப்பதற்காக முயற்சி செய்யப்படுகிறது. இதனை அடுத்து அந்த கும்கி யானை இறக்கும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த யானையை இறக்கி அந்த காட்டு யானை இந்த குப்பண்ண தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த யானை அருகே கொண்டு செல்லப்படும். இதனை அடுத்து மருத்துவர் குழுவினரும், அதாவது மருத்துவர் அசோகன் மற்றும் மனோகரன் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த காட்டு யானையை அந்த மயக்க ஊசி செலுத்தி அந்த காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒரு வியூகம் அமைத்துள்ளனர். அதாவது கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் மற்றும் மாவட்ட வன அதிகாரி ராமசுப்பிரமணியம், ஆர்டிஓ மதுராந்தகி உள்ளிட்ட பலரும் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. இந்த ஆய்வு பணியில் மேற்கொண்டு வர்றாங்க. தற்பொழுது இந்த காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த காட்டு யானை ஜோதிவேல், காயத்ரி, பழனிசாமி, நாகரத்னம் ஆகிய 4 பேரை மிதித்து கொண்டுள்ளது. இதனை அடுத்து ஒருவர், அதாவது காயத்ரியுடைய அப்பா, அவர் மட்டும் கையில் லைட்டாக காயப்பட்டிருக்காங்க. அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் தலைமையில் இந்த யானையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த கும்கி யானையை கொண்டு அந்த யானையை பிடிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் பணி தொடங்கும் தெரிகிறது. அதாவது அந்த காட்டு யானையை மருத்துவர் குழு ஊசி போட்டு பிடிப்பார்கள் என தெரிகிறது. இதனை அடுத்து அந்த காட்டு யானையை சாடிவயல் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல பொதுமக்கள் யாரும் கூச்சலிடக்கூடாது எனவும் அறிவுரை கூறியுள்ளனர். பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது மாவட்ட வன அதிகாரி ராமசுப்பிரமணியம் அந்த பகுதியில் சென்று வனத்துறையினர் நின்று கொண்டு அந்த காட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர். இதனை அடுத்து அந்த காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேசராஜ், தற்போது கோவையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அந்த காட்டு யானையை பிடிக்கும் பணிகள் தொடங்கிவிட்டதா? தற்போது இன்னும் அந்த பணி தொடங்கலை. தற்பொழுது அந்த பாரி கும்கி யானையை இறக்கி வைத்திருக்காங்க. அதே போல் இந்த மருத்துவர் குழு ஒரு ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த மருத்துவ குழு அந்த காட்டு யானையை பிடிப்பதற்காக ஒரு வியூகம் போட்டிருக்காங்க. தற்பொழுது பாரி அருகே வனத்துறை அதிகாரிகள் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம், இந்த யானையை எப்படி அங்கே உள்ளே கொண்டு செல்வது என ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அதனை அடுத்து இந்த கும்கி யானையை அதன் அருகே கொண்டு செல்லப்படும். மருத்துவர் குழு அங்கே சென்று அந்த யானைக்கு மயக்க ஊசி போட்டுவிட்டு அந்த யானை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதனை அடுத்து இந்த பகுதியில் குப்பண்ண தோட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர் குழு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தும் பொழுது அந்த காட்டு யானை எங்கேயாவது ஓடிவிடுமோ என அச்சத்திலும் உள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்கள் இருக்கும் ஏரியா. இந்த பொதுமக்கள் யாராவது அந்த பகுதியில் விட்டார். ஏற்கனவே 4 பேரை மிதித்து கொண்டுள்ளது. இருந்தும் ஆக்ரோஷமாக இருந்துள்ளது. இதனை அடுத்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இவ்வளவு தூரம் எப்படி அந்த காட்டு யானை வந்தது என்பது வியப்பாக உள்ளது. அதுவும் அந்த நெடுஞ்சாலை வழியாகவே வந்துள்ளது. அந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்தது வனத்துறையினருக்கே ஒரு ஆச்சரியமாக உள்ளது. ஏன்னா இது காட்டு யானை வரும் பகுதி அல்ல. இந்த கணேசபுரம் மற்றும் மதுக்கரை பகுதியில் தான் காட்டு யானைகள் அதிகமாக இருக்கும். தற்பொழுது இந்த பகுதியில் உணவு தண்ணீர் இல்லாமல் பல்வேறு யானைகள் அந்த பகுதியில் சுற்றி விடியற் காலையில் 5 மணி அளவில் அது போயிடும். இருந்தும் அந்த காட்டு யானை, ஒரு காட்டு யானை வனத்துறையினர் நேற்று இரவே பட்டாசு வெடித்து இந்த யானையை துரத்தியிருந்தால் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் வனத்துறையினர் மெத்தன போக்கினால்தான் இந்த 4 பேரை இறந்திருக்கிறாங்க. தற்போது வனத்துறையினர் இதே போல மதுக்கரை மகாராஜா பிடிக்கும் பொழுது மயக்க ஊசி அதிகமாக செலுத்தினதால் அந்த யானையானது கரோலிலேயே அது இறந்தது. இதனை அடுத்து தற்பொழுது குறைவான மருந்தை போட வேண்டும் என ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மயக்க ஊசி அதிகமாக போனால் ஒரு யானை இறக்கும் அபாயம் உள்ளது. இதனை அடுத்து அந்த ஆய்வு பணியில் மேற்கொண்டு வராங்க. மாவட்ட வன அதிகாரி ராமசுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது இந்த யானையை பிடிக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த பகுதியில் உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க. கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன், கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் மற்றும் மாவட்ட வன அதிகாரி ராமசுப்பிரமணியம், ஆர்டிஓ மதுராந்தகி உள்ளிட்ட பலரும் வந்திருக்கிறாங்க. இந்த யானையை இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உள்ளே போய் இந்த யானையை பிடிப்பாங்கன்னு தெரிகிறது. தற்பொழுது இந்த பாரி கும்கி யானையை கட்டப்பட்டுள்ளது. இந்த யானையை உள்ளே கொண்டு செல்ல பின்பு இந்த திட்டம் அவங்க அந்த யானையை பிடிப்பதற்கான திட்டம் தீட்டப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது வனத்துறையினர் கண்காணித்துட்டு வர்றாங்க. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு வர்றாங்க.